அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். திருமண வாழ்க்கை உண்டா இல்லையா? நான் இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஏற்கனவே என்னுடைய சேனலில் பதில் கொடுத்துருக்குறேன். என்னுடைய பதிவும் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் காலம் கடந்த பிறகு ஒரு சில கூடுதல் அனுபவத்தினால் வேறு ஒரு சில ஜாதகங்கள் ரீதியாகவும் நான் அனுபவ ரீதியாக பார்த்த ஜாதகத்தையும் உங்களுக்கு நான் இணைச்சி போடுதேன் அப்படின்னு முந்தின வீடியோக்களில் நிறையா சொல்லியிருக்கிறேன். அதுபோல் அனுபவ ரீதியாக பார்த்த ஜாதகத்தையும் நான் உங்களுக்கு பலன் பார்க்கும்போது வீடியோவில் பதிவிட்டு கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன். முதல்ல திருமணம் ஒரு ஜாதகத்துக்கு நடக்குமா நடக்காதா, திருமணத்துக்கு பிற்பாடு அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல திருமணம் முடியுமா முடியாதா, இந்த விதியை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். திருமணம் முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தேவையே இல்லாத ஒன்று. திருமணமே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அப்புறம் என்னத்தை திருமண வாழ்க்கை பற்றி பேசுகிறது? அதை ஷார்ட்டாக முடிச்சிடலாம். சரி வாங்க. அதாவது ஒரு ஜாதகத்தில் திரும்பியும் சொல்கிறேன், என்னுடைய ஆரம்பகால வீடியோ மாதிரி வளவலன்னு இருக்காது. முடிந்த அளவு உங்களுக்கு சுருக்கி நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே லக்கணத்தை தொடணும். எந்த பலனை கணிக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம லக்கணத்தை தொட்டு தான், அதை லக்கணத்தை ஃபேஸ் பண்ணி தான் கணிப்போம். ஏன்னா லக்கணத்தை எதுக்கு நம்ம கணிக்கிறோம்? அந்த ஜாதகர் ஓரளவுக்கு ஏதாவது யோகம் இருக்கா, அந்த ஜாதகர் எதையும் வாழ்க்கையில் பொறுமையாக நிதானமாக எந்த விதமான துன்பம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி லைஃப்பை ரன் பண்ணுவாரா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எல்லாவற்றிற்குமே லக்கணம் மிக முக்கியமான ஒன்று. ஒரு மனிதனுக்கு தலை எவ்வளவு முக்கியமோ, தலை இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாதா? அப்படி தானே? தலை தானே ரொம்ப முக்கியம். உடம்புல எல்லா பேர் பார்ட்ஸும் முக்கியம்தான், ஆனால் தலை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அந்த தலையை குறிக்கிறதே லக்கணம் தானே. ஒருத்தருடைய அடையாளத்தை எதை வச்சு சொல்லுதோம்? தலை. அதாவது ஆள் பார்க்க இப்படி இருப்பார் அப்படிங்கிறத, அவருடைய தோற்றம் அப்படிங்கிறது அந்த முகத்தை வச்சு தானே காட்டுது. அதுக்கப்புறம் ஆள் உடலுடைய பருமன், ஒல்லியாக இருக்கிறது, இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்க்குறது. அதே மாதிரி இதை இன்னும் சுருக்கமாக சொல்லலாம், கை கால் போனால் வாழ்ந்துடலாம், தலை போனால் வாழ முடியாது. அது மாதிரி லக்கணத்தில் முக்கியமாக ஜாதக ரீதியாக பார்க்கும்போது லக்கணத்தை நம்ம தொட்டு பார்க்குறது தான் எப்பொழுதுமே. எந்த பலனை கணிக்கிறதா இருந்தாலும் லக்கணத்தை தொட்டே பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும். பலன் கணிக்கும் பொழுது எளிமையாக பலனை கணிக்கவும் முடியும். அப்போ இந்த மாதிரி லக்கணம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ லக்கணம் பாதிக்கப்பட்டால் அதிலேயே கிட்டத்தட்ட மைனஸ் பாயிண்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு ஜாதகருக்கு லக்கணம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்கள். லக்கணம்னா லக்கணத்தை மட்டும் பார்க்காதீங்க, லக்கண அதிபதி, இந்த ரெண்டையும் பார்க்கணும். காரகர் கூட 3ஆம் பட்சம்தான். பாவம், பாவாதிபதி, காரகர் அப்படின்ற விதியை நம்ம கணிக்கும் பொழுது பாவகாதிபதி, பாவம், இது ரெண்டையும் பார்க்கணும். காரகர் 3ஆம் பட்சம்தான். அதுக்கு கூட நீங்கள் பின்னாடி பார்த்துக்கலாம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதுவும் தேவை தான். ஆனால் மெயினாக முதல்ல நீங்கள் நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்பொழுது பாவம், பாவாதிபதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போது ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதி எந்த அளவுக்கு வலிமையாக இருக்காங்க, அதன் பிறகு, அதாவது நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறது ஒரு ஜாதகத்துக்கு திருமணத்துக்கு உண்டான அமைப்புகளை பற்றி சொல்கிறேன். சரிங்களா? அப்படியே அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க. அடுத்து 5, 9ஆம் வீட்டு அதிபதிகள் எப்படி இருக்காங்க, என்ன காரணம் இந்த 1, 5, 9 கனெக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகர் எப்படிப்பட்டவர், அவருடைய பூர்வீகம் எப்படி, பூர்வீகம்னா இந்த ஜாதி மதம், இது அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. நம்ம வெளிப்படையாக ஜாதியை பேசக்கூடாது. நம்ம அது மரபு. சரிங்களா? அதை நம்ம சட்டத்திட்டங்கள் உட்பட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால் ஜாதியை வெளிப்படையாக பேசக்கூடாது, அது அநாகரிகம். அப்போ என்ன செய்யணும்? 5ஆம் இடத்தை நமக்கு எதுக்கு தொடுதோம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜாதகனுடைய பூர்வீகம் எப்படி, அந்த ஜாதகர் எந்த குலத்தில் உள்ளவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 5ஆம் இடம் தான். அதே மாதிரி இது போக
5ஆம் இடத்துக்கு ஜாதி அப்படின்றத தவிர்த்து வேறு என்ன பார்க்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ஜாதியை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆமாம், அனுபவத்துலேயும் அப்படி தான். அது நாகரிகம் வளர்ந்து போச்சு, கலப்பு திருமணம் நிறையா வந்துருச்சு. அதனால் கலப்பு திருமணம் நிறையா வந்துடுச்சு. ஒரு பாயிண்ட் இப்போ கொடுக்குறேன். 5ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தால் கட்டாயம் கலப்பு திருமணம் முடிகிறதுக்கு 75-80% வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? சரி, அடுத்த பாயிண்ட்டை பாருங்கள். லக்கணம், லக்கணாதிபதி, 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி. இந்த இதுக்கு ரெண்டையும் 9ஆம் இடம், 9ஆம் பாவாதிபதி. இதில் வந்து இந்த 5ஆம் பாவம் வந்து அந்த ஜாதருடைய குலம், பூர்வீகம். இது எதுக்கு இந்த குலம் பூர்வீகம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, பொண்ணை இப்போ ஒரு மாப்பிள்ளை வீட்டார் வராங்க, அந்த மாப்பிள்ளை வீட்டார் எப்படி, குடும்பம் எப்படி அப்படிங்கிறத பொண்ணு வீட்டார் விசாரிப்பாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பெண் விட அதாவது பெண் எடுக்கக்கூடிய அந்த இடம் எப்படி, பெண் வீட்டாரெலாம் எப்படி அப்படின்னு அவங்களும் பெண் வீட்டாருக்கு தெரியாமல் மாப்பிள்ளை வீட்டாரும், மாப்பிள்ளை வீட்டாருக்கு தெரியாமல் பெண் வீட்டாரும் விசாரிக்கிறது வழக்கமாக இன்றைக்கி இல்லை, ஆண்டாண்டு காலமாக இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு தான் அந்த 5ஆம் இடத்தை நம்ம எடுக்கிறோம். ஒரு மனிதனுக்கு அப்போ லக்கணத்தையும் 5ஆம் இடத்தையும் நம்ம பார்த்துட்டோம், ரெண்டுமே நல்லா இருக்கா, ரைட். அடுத்து 9ஆம் இடத்துக்கு போயிடணும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த ஜாதகருடைய வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த ஜாதகருடைய வளர்ச்சி. ஜாதகருடைய வளர்ச்சினா பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு நீங்கள் பேரக்கூடாது. அதாவது எத்தனை விதமான வளர்ச்சி இருக்குது. வேலையில் ப்ரமோஷன், அதுவும் ஒரு வளர்ச்சி தான். அப்போது பணம் சம்பாதிச்சு லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகுதான், அதுவும் ஒரு வளர்ச்சி தான். ஒரு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்க, அதுவும் ஒரு விதமான வளர்ச்சி தான். ஒரு மனிதன் இப்படிலாம் வளர்ச்சி இருக்கிறதுனால நீங்கள் இப்போ நம்ம பேசுகிறது வந்து திருமண வாழ்க்கை. அப்போது அந்த 9ஆம் இடத்தை வச்சு அந்த ஜாதகர் என்ன பார்க்கணும், ரைட்டு, திருமணம் முடிந்து தந்தையாகிவிட்டான், தாத்தாவாகிவிட்டான், பேர குழந்தைகள் கிடைத்து குழந்தை அவனுக்கு பிறந்த குழந்தையை கட்டி கொடுத்து அவன் தாத்தாவாகிவிட்டான் அப்படி சொல்கிற பார்த்தீங்களா. அப்போ அகம் சார்ந்த பாவங்களை ஃபுல்லாமே இந்த 1-9 கனெக்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா பலன் அங்கே கரெக்டாக இருக்கும். அது அகம் சார்ந்த பாவம் தானே. 1-5-9 திரிகோணம், அகத்திரிகோணம் தானே. அப்போ அந்த ஜாதகருடைய வளர்ச்சி காட்டக்கூடிய ஒரு பாவம் 1-5-9 பாவங்கள். அப்போ அந்த 1-5-9 பாவங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் நம்ம பலனை எடுக்க முடியும். சரி, இந்த 1-5-9 மட்டும் போதுமா, திருமணத்துக்கு 7ஆம் இடம் தேவையில்லையான்னு கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அப்படி தாங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாருங்கள், இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோக்களை நான் நிறையா கொடுத்துருப்பேன். என் கணவன், அதாவது மனைவி ஸ்தானத்தில் பெண் ஜாதகத்தில் கணவனை பார்க்கணுமா 7ஆம் இடத்தை பாருங்கள், ஆண் ஜாதகத்தில் மனைவியை பார்க்கணுமா 7ஆம் இடத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அடிக்கடி. அது என்ன காரணம் அப்படின்னா, நல்லா உள்வாங்கிக்கிடணும். நீங்கள் லைஃப் பார்ட்னர் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு தான் 7ஆம் இடம். அதாவது வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு, ஒரு சிலருக்கு 25 திருமணம் முடிஞ்சிருது, ஒரு சிலருக்கு 30க்கு பிறகு திருமணம் முடியுது, ஒரு சிலருக்கு 27 முடிஞ்சிருது. எப்படி பார்த்தாலும் பாதி வாழ்க்கைக்கு பிறகு அப்படின்னு நம்ம தோராயமாக எடுத்துக்கிடுவோம். பாதி வாழ்க்கைக்கு பிறகு முழுக்க முழுக்க ஒரு பெண் ஒரு ஆணை சார்ந்தும், ஒரு ஆண் ஒரு பெண்ணை சார்ந்தும் தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடங்குது. அந்த சார்ந்திருக்கக்கூடிய நபர், அதை தான் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அந்த லைஃப் பார்ட்னர் எப்படிப்பட்டவங்களா இவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய இவங்களுக்கு, அதாவது அந்த ஜாதகனுக்கு அந்த லைஃப் பார்ட்னரோடு, அவனுடைய மனைவியோடு, அந்த ஜாதகனுக்கு வரக்கூடிய அந்த வரன் அப்படிங்கிற அமைப்போட எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், 2 பேர்த்துக்கு உண்டான, அதாவது எல்லா விஷயத்திலும் ஒத்து போகாதா, 2 பேர்த்துக்கும் வந்து உறவு நிலைகள் எப்படி இருக்கும், நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களா, இல்லை எலியும் பூனையுமா கீரியும் பாம்புமா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்களா, இல்லை குறிப்பிட்ட நாளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் ஒதுங்கி விலகிடுவாங்களா, இல்லை மொத்தத்திலே வந்து திருமணம் முடிஞ்சு கொஞ்ச நாளில் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் லைஃபு மொத்தத்திலே சாப்டர் க்ளோஸ் ஆகுதா. இது அத்தனையும் பார்க்குறதுக்கு 7ஆம் இடத்தை நம்ம பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1-5-9 இடத்தை நம்ம கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா, அங்கே 7ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஆண் ஜாதகம்னு வரும்பொழுது 3ஆம் இடத்தை பார்க்கணும். ஏன் ஒரு ஆண் ஜாதகத்தில் 3ஆம் இடத்தை வந்து போன வீடியோவில் கூட பேசியிருந்தேன்.
ஆண்களுக்கு 3ஆம் பாவம் முக்கியமாக ஏன் அப்படின்னு கூட கெட்டிங் வச்சு கொடுத்துருந்தேன். ஒரு ஆணிற்கு 3ஆம் பாவம் பலவீனமாக இருந்தால் அந்த ஆண் அந்த பெண்ணை எப்படி அந்த தாம்பத்திய வாழ்க்கை, ஊடல், திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு உண்டான அந்த சிற்றின்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும், கட்டாயம் ஏற்படும். அதனாலே அவங்களுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு, ஒற்றுமை குறைவு ஏற்பட்டு வாழ்க்கை உடைவதற்கு அந்த 3ஆம் பாவம் ஒரு ஆண் ஜாதகத்திற்கு பலவீனமான கட்டாயம் கொடுக்கும். 7ஆம் பாவம் நல்லா தானே இருக்குது, பாவாதிபதி எனக்கு நல்லா தானே இருக்கார் அப்படின்னே நீங்கள் ஒரு மையக்கோட்டில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பலன் கிடைக்காது. 7ஆம் இடம் நல்லா இருக்குது அப்படின்னா மனைவி நல்லா இருப்பாங்க. மனைவியோட நீங்கள் அந்யோன்யமாக இருக்கிறதுக்கு உண்டான கிரகம் உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை அப்ளிகபிள் தான். சரி, இந்த மாதிரி ஜாதகங்கள் இருக்கும் பொழுது சார் எனக்கு 3ஆம் இடம் வீக்கு தான் அப்படின்னு ஒரு சிலர் நீங்கள் சொல்லலாம். ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்தில் பார்க்குறேன், கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 10-15 ஜாதகம் பார்த்துருக்கேன். 3ஆம் இடம் பலவீனம் தான். இப்போ நான் அந்த உதாரண வீடியோவில் கூட இந்த ஜாதகம் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த ஜாதகத்தினுடைய பலனை அப்படியே வீடியோடைய முடிவில் பார்த்துருவோம். அப்போ 3ஆம் இடம் பலவீனமான ஜாதகருக்கு வாழ்க்கை கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்டு. எப்படிப்பட்ட பொண்ணை பார்த்து முடிக்கணும், அங்கே தான் நம்ம அந்த ஜாதகத்தை கொண்டு வரோம். ஜாதகம் பொருத்தம் பார்க்குறது இதுக்காக தான் பார்க்குறோம். ஒரு மனிதனுக்கு 3ஆம் வீட்டு பவர் இந்த அளவுக்கு தான் இருக்குது ஒரு ஆண் ஜாதகத்தில். அப்போ அந்த மனிதனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணை இணைக்கணும், 4ஆம் வீட்டு அதிபதி வலுத்த ஜாதகத்தை, பெண் ஜாதகத்தை அந்த ஜாதகருக்கு இணைச்சிடக்கூடாது. இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இந்த 1, 5, 9ஆம் வீட்டு அதிபதிகள் பலவீனப்பட்டு 3ஆம் இடமும் பலவீனப்பட்ட ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை இல்லை. திருமணம் முடித்தாலுமே அந்த பெண் கூட இருந்து வாழாது. ஆமாம், சரி, அப்படியே இந்த ஜாதகத்துக்குள்ளே வந்துடுவோம். சரிங்களா? அப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, 1, 5, 9ஆம் வீட்டு அதிபதிகள் நீங்கள் கணக்கில் எடுத்து பார்த்து தான் ஆகணும். அது இல்லை அப்படின்னாலே எது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, அப்படி வேணால் எடுத்துக்கலாம். சரி, இந்த ஜாதகத்தை பாருங்கள். இந்த ஜாதகத்தில் இது சமீபத்தில் நான் பார்த்த ஜாதகம். சரிங்களா? எனக்கும் ஏதாவது அதுக்கு உண்டான ஜாதகம் கிடைச்சா தான் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியும். சும்மா ஏதோ ஒரு ஜாதகத்தை எடுத்து கடமைக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. இந்த ஜாதகம் நான் சமீபத்தில் பார்த்த ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு நான் பலன் சொன்ன விதமும் கரெக்டாக எடுத்த உடனே, அதாவது மறுபடியும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தை கணிச்சு நம்ம பலன் சொல்லணும் அப்படின்னா தயக்கங்கள், நெருடல்கள் இருக்கத்தான் செய்யும் ஆரம்ப காலகட்டத்தில். காலங்கள் போனதுக்கு பிறகும் தயக்கங்கள் வரும். அந்த தயக்கம் ஏன் வருது, எதனால் வருது அப்படிங்கிறத சொல்லுவேன் பாருங்கள். இந்த ஜாதகம் நான் கரெக்டாக கணிச்சு சொன்னேன். தற்பெருமைக்காண்டி சொல்லலை, அதை எப்படி சொன்னேன்னு கேளுங்க. அதுலேயும் ஒரு குறையை வச்சு தான் நான் சொன்னேன். குறை இருந்தது, என்கிட்ட ஒரு -பாயிண்ட் ஆயிடுச்சு. அதையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். லக்கணம் கடக லக்கணம் அந்த ஜாதகம் இருக்குது. லக்கணாதிபதி உச்சத்தில் இருக்கிறாரு, 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு, சூரியனோட 2ஆம் வீட்டு தனாதிபதியை கூடியிருக்கிறாரு. அமாவாசை அமைப்பில் இருந்தாலுமே 11ஆம் இடத்துல போய் பாவக்கரங்கள் இருக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய மோசமான அமைப்பு கிடையாது. அப்படி தான் நம்ம ஜோதிட நூல்களை நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த ஜாதகருக்கு வயது 30 வயது, ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஜாதகருக்கு நடக்கிற தசை என்ன, புத்தி என்ன அப்படிங்கிறது நான் கீழே எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஜாதகருக்கு லக்கணாதிபதியை பார்த்துட்டேன். லக்கணாதிபதி நல்லா இருக்காரு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டேன். லக்கணத்தை செவ்வாய் பார்க்காரு. லக்கணத்தை செவ்வாய் பார்த்தாலுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கடக லக்கணத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு மோசமான பார்வை கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு பாயிண்டே நான் சொல்கிறேன். ஒரு சில ஜோதிடர் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம ஏற்று அந்த பலனை பொருத்தி பார்க்கணும். ஆதித்ய குருஜி அவர் என்ன சொல்கிறாரு, இந்த குருவோட பார்வையை பெற்ற சனி பார்வை, செவ்வாய் பார்வை மிகப்பெரிய கருள் பலன்களை தருவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்களா. இதை மாதிரியும் இன்னும் சொல்லப்போனால் மாதேஸ்வரன் ஐயா அவருடைய பலன்களையும் பாருங்கள். ஒரு சில ஜோதிடர்களுடைய கருத்தை நம்ம கேட்கணும், ஆனால் எல்லாத்தையும் அப்படியே அப்ளை பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல குரு பார்க்காதான். அதான் அவர் மாதேஸ்வரன் ஐயாவுடைய பதில் என்ன, ஒரு கிரகம் வக்கரமானாலோ மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ அவருடைய பார்வைக்கு வலிமை குறைவு, பார்க்கவே பார்க்காதுன்னு எடுத்துடாதீங்க. அந்த கிரகத்துக்கு பார்வை உண்டு, ஆனால் அதனுடைய வலிமை குறைவு அப்படின்னு மாதேஸ்வரன் ஐயா சொல்லுவார். அப்போது நம்ம 2 விதியுமே நமக்கு எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன், குருவுக்கு, அதாவது சூரியனுக்கு 8ஆம் வீட்டில் குரு இருக்கார், குரு வக்கரகதியில் இருக்கிறாரு.
அது சூரியனுக்கு 6, 7, 8 உள்ள கிரகங்கள் வக்கரகதி அடையும். அப்போ குரு வக்கரத்தன்மையில் இருக்கார். வக்கரம் பெறும்பொழுது அவருடைய வலிமை குறையுது. நம்ம எப்படி பார்ப்போம், அவருடைய வீட்டில் வலிமையாக இருக்கிறாரு, ஆட்சி பலம் வச்சுருக்கிறாரு, குருவுக்கு ஃபுல் பவர் இருக்குது அப்படின்னு படிப்போம். ஆனால் வக்கரம் பெற்றால் அவருடைய வலிமை குறையுது. ரைட்டு, குருவுக்கு வேறு ஏதாவது கிரக தொடர்பு மூலமாக வலிமை குறையுதா அப்படின்னு பார்க்கப்போனால் அங்கே சனியோட பார்வை ஏற்பட்டு அதுவும் ஒரு வகையில் குருவை பால்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அவன் குரு ஆட்சி பெற்று இருந்தாலும் வக்கரம் பெற்று இருந்து சனியோட பார்வையில் இருப்பது குரு தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்றது போல் மேலோட்டமாக பார்க்கும்போது தெரியும். கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சா குரு பால்பட்ட நிலையில் இருக்கிறது. அப்போ அவருடைய பார்வை ஃபுல் பவராக இருக்குமா, ஏதோ பேருக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ பேருக்கு தான் இருக்குது. அப்போ அந்த விதியை நம்ம ஒரு பக்கம் எடுத்தாலுமே கடகலக்கணத்துக்கு அதான் நமக்கா வரணும். எனக்கு ஒரு ஜோதிடர்லாம் ஜாதகம் ஜோதிடங்கிறது நான் சொல்லி கொடுத்து உனக்கு வரக்கூடாது, உனக்கா வரணும், நீயா கணிக்கக்கூடிய அந்த நிலைக்கு வரணும் அப்படின்னார்ல. அதை மாதிரி செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்காரு, புதனோட சேர்ந்துருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்காரு, செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. கடகலக்கணத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை மிகப்பெரிய மோசம் கிடையாது. அப்போ செவ்வாய் பார்வையினால் இந்த லக்கணத்தில் கிடைக்கிறதுனால லக்கணத்துக்கு அப்படின்னு பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத ஒரு நிலைக்கு நான் எடுத்துக்கிட்டேன். லக்கணாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு லாபஸ்தானம் தானே அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சரி, லாபஸ்தானத்தில் இருந்தாலும் இருள் சந்திரனாக இருக்கார் அப்படின்ற நினைப்பு எனக்கு முதல்ல இல்லை. ஆமாம், நம்ம நுணுக்கமாக நான் அதான் அடிக்கடி சொல்வேன், அடிப்படை ஜோதிட விதியை மட்டுமே நீங்கள் திரும்ப திரும்ப எடுங்க அப்படிங்கிறத நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம உயர்நிலை கணிப்புக்கு வந்ததுக்கு பிறகு இந்த அடிப்படை ஜோதிடவியலை நம்ம மறந்துடுதோம். பலன்னே வரும்போது அடிப்படை விதிகள்கிட்ட தான் கிடக்குது அப்படிங்கிற விதி நமக்கு மறந்துடும். அப்போ 11ஆம் வீட்டில் போய் சந்திரனும் சூரியன் இருக்காங்க, ஆனால் இருள் சந்திரனாக இருக்கிறாரு. காமத்திரிகோணம் என்ன 3, 7, 11 காமத்திரிகோணம் தான் சொல்கிறோம் அந்த பாவங்களை 3, 7, 11. இங்கே 11ஆம் பாவத்தில் இருள் சந்திரன் அமாவாசை, கிட்டத்தட்ட சொல்லப்போனால் முழுமையான அமாவாசை. அந்த லக்கணாதிபதி அங்கே இருந்து அந்த லக்கணாதிபதிக்கு சனியினுடைய 3ஆம் பார்வையாக சனி பார்க்காரு. அப்போது 11ஆம் பாவம் அடுத்து பாருங்கள், 11ஆம் பாவ அதிபதி 12ஆம் வீட்டில் மறைஞ்சி இந்த விதியை நல்லா உத்து கவனிங்க. சுக்கிரனும் குருவும் நேர் எதிராக பார்க்குறாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. கிரக உறவு நிலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கும் புதனுக்கும் கடும் பகை, செவ்வாய்க்கும் சனிக்கும் கடும் பகை, அதே மாதிரி குருவுக்கும் சுக்கிரனுக்கும் கடும் பகை, குருவுக்கும் புதனுக்குமே கடும் பகை தான். இந்த மாதிரி கிரக நிலைகள் சேர்க்கையும் பார்வையும் ஆகாத அமைப்பு. அதில் 11ஆம் வீட்டு அதிபதி பாருங்கள், குரு பார்க்காருன்னு நம்ம எடுப்போம், அதுதான் மைனஸ் பாயிண்ட்டே. குரு பார்க்கறதுனால தான் குத்தமே. சுக்கிரன் குரு நேர் எதிராக பார்த்தா பிரச்சனை கட்டாயம் உண்டு. அப்போ 11ஆம் பாவம் பாவாதிபதி ரெண்டுமே அந்த சாதகருக்கு சாதகமான நிலைமையில இல்லை, அவ்வளோதான் எடுத்தாச்சு பாயிண்ட்டை. சரி, 5ஆம் வீட்டு அதிபதி நல்லா தானே இருக்கிறாரு, 10ஆம் வீட்டில் இருக்கார். பலவீனப்பட்ட குரு பார்வையாக இருந்தாலுமே ஓரளவுக்கு பரவாயில்லையே, அவர் ஆட்சி பலம் தானே வச்சிருக்கிறாரு. இங்கே பூர்வீகம் ஓகே தானே, குடும்பம் நல்லா தானே இருக்குது, அவருக்கு 5ஆம் இடம் வாய்ப்பு அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு நல்லா தானே இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலைமை அங்கே இருக்க தான் செய்யுது. ஓகே தான். 9ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் பலவீனப்பட்ட நிலை தான், ஆனால் முழுமையாக ஸ்தம்பிச்சு போயிட்டாரா அப்படின்னா இல்லை. 9ஆம் வீட்டு அதிபதி ஏதோ பேருக்கு இருக்கார். அப்போ லக்னாதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து இருள் அமைப்பு மட்டும்தான் அங்கே இருக்குது. அவர்கிட்டையும் வலிமை இருக்குது, ஏன்னா உச்சத்தில் இருக்கார். அப்போ 1, 9 ஓரளவுக்கு ஓகே தான். பாவம் செவ்வாயால் பார்க்கப்படுது, அந்த 1ஆம் பாவம் 5ஆம் பாவம் செவ்வாயால் பார்க்கப்படுது, லக்கண பாவமும் செவ்வாயால் பார்க்கப்படுது. 9ஆம் பாவத்தில் சனி இருக்கார். பாருங்கள், பாவம் பாவாதிபதி எல்லாமே ஜஸ்ட் பாஸில் நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு 40% இதுக்கு கொடுத்துடலாம். நீங்களே நான் இவ்வளோ தூரம் சொல்லும்போது மார்க் போட்டிருப்பீங்க அப்படியே. ஆமாம், எப்படி பார்த்தாலும் அப்படி இருக்குது, ஆனால் ஓரளவுக்கு பாஸ் மார்க் கொடுத்துடலாம், அந்த கண்டிஷனில் தான் நிற்கிது அப்படிங்கிறத நம்ம கணிக்கும் போது வந்துடுச்சா. நானும் இப்படி தான் கணிச்சிட்டு இந்த விதியை கணித்ததுக்கு பிறகு நடக்கிற தசைக்கு அப்படியே வந்துடணும். ஏன்னா தசா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ஜாதகருக்கு என்ன கேள்வியாக இருக்கும், அந்த ஜாதகருக்கு நடைமுறையில் என்ன நடப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட முடியும். 30 வயசு ஆன ஆணுக்கு திருமணம் முடியாமல் இருக்குமா, முடிஞ்சிருக்குமா? 21 முடிக்கக்கூடிய ஆட்களும் உண்டு, 23 முடிக்கக்கூடிய ஆட்களும் உண்டு. ஏன் காதல் திருமணம்? முந்தானால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், என் ஃப்ரெண்டோட தம்பி, அவனுக்கு வயசு 19, 3ஆவது தம்பி 4ஆவது தம்பியோ, 19 வயசு 20 வயசு தான் இருக்கும், ஒரு பொண்ணு கூட்டு வந்துட்டான். பாருங்கள், 21 வயசு கூட அவளை திருமணம் முடிஞ்சிருச்சு. அதனால்
30 வயது ஆணிற்கு திருமணம் முடியாதுன்னு நம்ம மைண்ட் செட் வச்சிடக்கூடாது. திருமணம் முடிஞ்சிருக்கலாம், முடியாமலும் இருக்கலாம். அந்த ஜாதகருக்கு திருமணம் முடிஞ்சிருக்குமா முடிஞ்சிருக்காதா, என்ன நிலைமையில் இருப்பார், அவருக்கு என்ன கேள்வியாக இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறது அந்த திசை தான். அப்போது அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி இந்த விதியை கணித்ததுக்கு பிறகு திசைக்குள்ளே வந்துட வேண்டியதான். நீங்கள் ஒரு ஜாதகம் எடுத்த உடனே திசையை எடுத்து பார்க்கலாம், தப்பு இல்லை. ஆனாலும் திசையை பார்த்ததுக்கு பிறகு இந்த விதியை நீங்கள் 1-5-9 பாவம் பாவாதி விதிகளை பார்த்தாச்சு அப்படின்னா பலன் கணிக்கிறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். சரி பாருங்கள், நடக்கிற திசை என்ன திசை, நானே அது உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன். இந்த ஜாதகம் தான் ஆண் ஜாதகம், வயது 30, ராகு தசை, சூரிய புத்தி நடக்குன்னு கொடுத்துட்டேன். ராகு எங்கே இருக்கிறாரு, ராகு திசையை கணிக்கிறதான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியான அமைப்பு தான். வேறு ஏதாவது ஒரு திசைகள் நடந்தால் அந்த தசாநாதன் இருவீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கி வருவார். அப்போ எந்த வீட்டு பலன் அங்கே நடந்துகிட்ருக்கும், எந்த வீட்டு பலன் அவர் கேட்க வருவார், அதில் கொஞ்சம் திணறல் இருக்கும் ஆரம்பத்தில். சரிங்களா, அதுக்கும் நான் என்னுடைய வீடியோக்களில் நிறைய கொடுத்துட்டேன். சரி, இங்கே பாருங்கள், ராகு 3ஆம் வீட்டில் தான் இருக்கிறாரு. கடகலக்கணத்துக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சனியோட பார்வையில் இருக்கிறாரு. ராகுவை கணிக்கும் பொழுது அந்த ராகுக்கு ஆட்சி உச்சம் இதை எடுக்காதீங்க. நான் இது வரைக்கும் என்னோடய வீடியோக்களில் ராகு இந்த வீட்டில் இருக்கார், உச்சத்தில் இருக்கார், நீசத்தில் இருக்கார் அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. ராகுவை மட்டும் நீங்கள் கணிக்கும் பொழுது அந்த ராகு உச்சத்தில் இருக்கார், நீசத்தில் இருக்கார், அதை பார்க்க தேவையில்லை. முக்கியமாக ராகு எந்த ஸ்தானத்தில் இருக்கார் அதை பாருங்கள், யாருடைய வீட்டில் இருக்கார் அதை முக்கியமாக, அந்த 2 விதி போதும். அதுக்கு அடுத்து நீங்கள் எப்படி பார்க்கணும், அந்த ராகுவோடு எந்த கிரகம் சேர்ந்துருக்கு, அந்த ராகுவை எந்த கிரகம் பார்க்காரு, இந்த விதி தெரிஞ்சாலே பலன் உங்களுக்கு வந்துடும். ஆல்ரெடி கிட்டத்தட்ட நீங்கள் 60 மார்க் 60% பலனை கணிச்சு கொண்டு வந்துடுவீங்க. இந்த ஜாதகருக்கு 3ஆம் வீட்டில் போய் ராகு இருக்கிறாரு. 3ஆம் இடம் 30 வயசு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10 வயசுக்கு உட்பட்டு இந்த குழந்தை ஜாதகமாக அந்த ஜாதகம் வருது அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க, இதே ராகு 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு, 10 வயசுக்குள்ளே ஒரு 8 வயசு 9 வயசு 10 வயசுன்னு வச்சுக்கோங்க, இதே 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சிச்சின்னு பற்றி நம்ம பேச முடியுமா, பேச முடியாது. 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன செய்வார், வேண்டாம் அந்த சப்ஜெக்ட் இப்போ போக வேண்டாம், அது நான் என்னுடைய வீடியோக்களை நிறையா கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஜாதகத்தை பேசி முடிச்சிருவோம். அப்போ 3ஆம் வீட்டில் ராகு இருக்கார். 3ஆம் இடம் என்ன, 3, 7, 11 காமத்திரியோணம் அப்படின்னு சொல்லிட்டேன். இளைய சகோதர ஸ்தானமும் 3ஆம் வீட்டில் தான் கிடக்குது. ஆனால் இப்போ வயது 30 வயதிற்கு ஏற்றாறு போல தான் தசாபுத்தி பலன் நம்ம கணிக்க முடியும். அப்போ அந்த ராகு 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. திருமண வாழ்க்கையை பற்றி தான் கேட்க வரணும் இவங்க அப்படின்னு ஒரு விதி எடுத்துடலாம். ஏன்னா காமத்திரியோணம் திருமணத்துக்குள்ளே தான் அடங்கியிருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு வச்சா. சரி, இது போக வேறு எதுவும் உண்டா, கட்டாயம் உண்டுங்க. 3ஆம் இடத்துக்கு வேறு எதுவும் பலம் உண்டா, ஆயுள் பின் அட்டமஸ்தானம் சொல்லக்கூடிய ஆயுள் 3ஆம் இடத்துல கிடக்கு. சமீபத்தில் ஒரு 4-5 சாதகம் பார்த்தேன், 3ஆம் வீட்டில் போய் கிரகம் இருந்துச்சு. அது அடுத்த வீடியோவில் போடுற அந்த சாதத்தை. சரிங்களா, அப்போ இந்த ஜாதத்தை பார்க்கும் பொழுது ராகு திசையில் சூரியனும் 11 தான் போகிறாரு. சரிங்களா, இந்த ஜாதகத்துக்கு என்ன நான் கேட்ட கேள்வி, இப்போ வரைக்கும் திருமணம் முடியலை, கல்யாணத்தை பற்றி தான் கேட்க வந்திருக்கிய அப்படின்னு தான் சொன்னேன். ஆமாம், அதான் நாங்களும் அலையாத வெளியில் பார்க்காத பொண்ணு இல்லை, பார்க்குற பொண்ணுலாம் தட்டி போயிடுது, முடியவே மாட்டேங்குது. எல்லா ஜோசியருமே பாட்டு வந்துட்டோம். அங்கே வள்ளுவர்கிட்ட போனால் அவங்க பரிகாரம் பண்ண சொல்கிறாங்க, அது பண்ண சொன்னாங்க, இந்த இடத்துக்கு வாங்க, இப்படி இந்த ஆட்டங்கரையில் வச்சு கழிக்கணும் வைக்கணும், உங்கள் பையனுக்கு தோஷம் கிடக்காதுங்காங்க. இது என்ன தோஷம் இருக்குது, அதான் உங்கள்கிட்ட ஒரு வாட்டி பார்த்துட்டு போகணும் வந்தோம். 2 பேர் சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்க்கேன்னு இப்படின்னு சொன்னாங்க. நான் எடுத்து கேள்வி கேட்டதுக்கப்புறம் இவ்வளோ பதிலும் சொல்கிறாங்க. அவங்க என்ன காரணம் அப்படின்னா, சென்னை சைடில் ஜாதகம் பார்க்குறது ரொம்ப ஈஸி, கிராமத்து சைடில் ஜாதகம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். சோசியரை சோதிக்கிறதுக்கு மட்டும்தான் வருவாங்க. ஆமாம், அப்படி பார்ப்பாங்க, இவர் கரெக்டாக சொல்லுதாரா அப்படின்னு ஊமையாக இருப்பாங்க ஜாதகத்தை கொடுத்துட்டு. நம்ம கரெக்டாக அந்த பாயிண்ட் எதுக்காண்டி வந்திருக்காங்க அந்த பாயிண்ட் எடுத்துட்டோம்னா அவங்க அவ்வளோதான். அதுக்கடுத்து அப்புறம் வளைய கரெக்டாக கேட்டார் அப்படின்னு அவங்க இதாகிடுவாங்க. ஓகே இவர் கரெக்டான ஜோசியர் தான் அப்படின்னு. இப்படி தான் ஜோசியரை டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனாலேயே நான் மாறி சொல்கிறேன், ஜோதிடம் படிக்கணும் ஆர்வம் இருக்கக்கூடியவங்க அதிலே கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருங்க. சரிங்களா, அப்போ இந்த மாதிரி நான் கேட்ட உடனே அவங்க இப்படி சொன்னாங்க. அதன் பிறகு இப்படியே நானும் ஜாதகத்தை பார்த்துட்டு எல்லாம் கணிச்சு இந்த மாதிரி கேட்டதுக்கு பிறகு பிற்பாடு அவங்க டக்குன்னு எந்திரிச்சு போகவே இல்லை. கூட ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காந்து இருந்தாங்க. இந்த ஜாதகருடைய தங்கச்சி ஜாதகம் பார்த்துட்டு அப்போ இந்த ஜாதகரை அப்படியே நோட் பண்ணி நான் எல்லாத்தையும் எடுத்து எழுதுறேன் வைக்கேன். தசாபுத்தி வருடத்தை எழுதி பார்த்துட்டேன். இதுக்கு அடுத்து வரக்கூடிய தசையும் போட்டு கணிச்சு பார்த்துட்டேன். அப்புறம் எனக்குள்ளே ஒரு பிடி கிடச்சிருச்சு. இந்த ஜாதகருக்கு ராகு தசை சூரிய புத்தின்னு போட்டேன். இதுக்கு அடுத்து வரக்கூடிய தசை குரு தசை. நீங்களும் பாருங்கள், இந்த ஜாதகருக்கு குரு தசை. குரு அப்படியே சொல்லிட்டேன், ஜஸ்ட் பாஸில் தான் இருக்கார். லக்னாதிபதி 11ஆம் இடத்துல போய் இருந்தாலுமே சனியோட பார்வையில் இருக்கிறாரு. 9ஆம் இடம்
பாதிக்கப்பட்டு 9ஆம் வீட்டு அதிபதி வக்ரம் பட்டு சனியோட பார்வையில் இருக்கார், 6ஆம் வீட்டில் போய் இருக்கிறாரு. சுபக்கரகம் 6ஆம் வீட்டில் இருந்தால் மறைவு, அதாவது 3, 6, 8, 12 சுபக்கரகம் இருந்தால் மறைவு ஸ்தானத்தில் சுபக்கரகம் இருக்கும்போது பலவீனம். ஆனால் இங்கே அவர் ஆட்சி வச்சிருக்காரு, நம்ம எடுப்போம். ஆட்சி வச்சிருந்தாலும் வக்கரம் வச்சிருக்கிறார், சனியோட பார்வையில் இருக்கிறாரு. அவர் இருந்துமே அந்த அளவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஏதோ ஜஸ்ட்டு பாஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 40% வலிமை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோமா. ஆனாலுமே அங்கே குறிச்சுக்கிறோம் பார்வை. இந்த பார்வையும் நம்ம கணக்கில் எடுக்கணும். ஆகாத பார்வை. சுக்கிரன் மனவாழ்க்கை இப்போ தான் நம்ம காரகர் எடுக்கணும். பாவம் பாவாதிபதி காரகர் சுக்கிரன். சுகபோகத்தை பெண் சுகத்தை தரணும்னா சுக்கிரன். அங்கே சுக்கிரனை குரு பார்க்காரு. கொஞ்சம் வாய்ப்பு அப்படி தான். சரி இருக்கட்டும், ஓரளவுக்கு பாஸ் இருக்கலாம். இதில் ஏதாவது அடுத்து வரக்கூடிய திசை லக்னாதிபதிக்கு நல்ல திசை தானே, அதில் என்னத்தையாவது வாழ்க்கை கல்யாணம் முடிஞ்சு ஓடிடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த விதியை தான் முதல்ல சொன்னேன். 3ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு மாறி பேசியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த ஜாதகருக்கு 3ஆம் வீட்டு அதிபதிக்கு எடுத்துருங்க. 3ஆம் வீட்டில் ராகு இருந்து 3ஆம் வீட்டை சனி பார்க்காரு. 3ஆம் பாவம் நல்லா இருக்கா பாதிக்கப்பட்டிருக்கா நீங்களே எடுத்துக்கோங்க, சரிங்களா. 3ஆம் பாவம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா. பாவாதிபதி அந்த பாவத்தில் ராகு இருக்கார். ராகு இருக்கக்கூடிய இடம் பாலாகும். ராகு தனித்திருந்தால் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனாலும் பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் கொஞ்சம் சேதமடையத்தான் செய்யும். அதுலேயும் கன்னியா ராகு, அதனால் அந்த இடம் பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் ஒரு சிலர். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ராகு யார் பார்க்கா? சனி பார்க்காரா, செவ்வாய் பார்க்காரா, லக்கணத்துக்கு யோகக்கரகம் பார்க்கா, லக்கணத்துக்கு சுபகரகம் பார்க்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. லக்கணத்துக்கு அவயோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி நேர் 7ஆம் முறையாக பாட்டார். அந்த பாவம் கடுமையாக பாதிக்கப்படுது. பாவ அதிபதி எப்படி இருக்கிறாரு? செவ்வாய் புதன் சேர்க்க. அந்த விதி அப்போ சொன்னேன், இப்போ எடுப்பீங்க சொன்னேன், கவனிச்சிங்களா. சனி செவ்வாய் நேர் எதிர்பார்வை, சனி செவ்வாய் சேர்க்க, குருச்சுக்குரன் நேர் எதிர்பார்வை, குருச்சுக்குரன் சேர்க்க, வேறு செவ்வாய் புதன். அதாவது கிரக உறவு நிலைகளில் வந்து பகைக்கிரகங்களை ஃபுல்லாக தூக்கிடுங்க. இந்த கிரகத்துக்கு இந்த கிரகம் ஆகாது, அந்த கிரகத்துக்கு அந்த கிரகம் ஆகாது. அந்த மாதிரி கிரகங்கள் வந்து சேர்க்கை இல்லாமல் இருக்கா, ஓகே. செயற்கையாக இருக்கா, அந்த ஜாதகருக்கு பிரச்சனை இருக்கும். சரி, தசை எப்படி இருக்குது அதை கணிச்சு தான் நம்ம பலன் எடுக்க முடியும். அப்போ குரு தசை இதுக்கடுத்து வருது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்தில் அவ்வளோதான். சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, அவ்வளோதான். 2 புத்திகள் மட்டும்தான் இருக்குதா. சூரியன் சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி. ஆமாம், சந்திரனை சனி பார்க்காரு, செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காரு, குரு பார்க்காரு. ஓகே, செவ்வாய் புத்தியில் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய தசை குரு தசை. சரி, இந்த ஜாதகத்துக்கு 3ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயினுடைய வீட்டில் அவஸ்தையில் இருக்கிறாரு. கிரக அவஸ்தை. தனுசு ராசியில் புதன் சுக்கிரன் தான் கிரக அவஸ்தை. இந்த கிரக அவஸ்தைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா புதனை வந்து தனுசு ராசியில் மட்டும் சொல்லியிருப்பேன். மேசராசிலையும் கிரக அவஸ்தை தான், சரிங்களா. மேசராசியில் இருந்தாலும் சரி, விருச்சிக ராசியில் இருந்தாலும் சரி, புதனுக்கு கிரக அவஸ்தையில் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் அந்த வீட்டில் செவ்வாயும் சேர்ந்துருக்காரா, அதுதான் மிக மிக கொடுமை அப்படிங்கிறது. அப்போ குருவோட பார்வை ஏதாவது நிவர்த்தி பண்ணுமா? கரெக்ட். இந்த பாயிண்ட் வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நிவர்த்தி பண்ணும். என்ன பண்ணும்? குறைகள் இருந்தாலும் வெளியில் தெரியாது, அவ்வளோதான் மேட்ரு. குறைகள் இருந்தாலும் வெளியில் தெரியாது. பிரச்சனை இருக்கும், வெளியில் தெரியாது. அப்போ இந்த புதன் வந்து 10ஆம் வீட்டில் செவ்வாய் விட்டு இருக்கிறது அவஸ்தையில் தான் இருக்கிறாரு. 3ஆம் வீடு 3ஆம் வீட்டு அதிபதி. 3ஆம் வீடு பாதிக்கப்பட்டாச்சு. 3ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் போய் மறைஞ்சிட்டாரு. ஆனால் லக்கண ரீதியாக கேந்திர ஸ்தானத்தில் இருக்கார், 10ஆம் ஸ்தானத்தில் இருக்கார், அங்கே அவஸ்தையில் இருக்கிறாரு. குரு பார்க்காரு. என்ன பிரச்சனை இருக்கும்? தனி இதை இப்படி சொல்லிடலாம், வெளியில் தெரியாது, தனி மெஜாரிட்டி இருக்காது. ஏதோ அவருக்கு அந்த புதனால் ஒரு சில எப்படி சொல்கிறது, கெடுதல்னு சொல்ல முடியாதுங்க, அவ்வளோதான். ஆனால் பயன் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து குரு எப்படி இருக்கிறாரு, ஏதோ தான் இருக்கிறாரு. அப்போது அந்தளவுக்கு பிரயோஜனமும் இல்லை. சரி, அப்போ இந்த மாதிரி ஜாதகத்துக்கு என்ன பண்ணலாம்? அவங்கள்ட்ட நான் அப்படியே தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? இந்த மாதிரி விளக்கம் டீட்டெயில் எதுவுமே கொடுக்கல. வர்றவங்களுக்கு இவ்வளோ விளக்கம் டீட்டெயில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால என்ன செய்ய முடியாது. இந்த மாதிரி ஜாதகம் படித்தவங்க எல்லாரும் மட்டும் வந்து ஜாதகம் பார்க்க போகிறது கிடையாது. அதனால் அவங்களுக்கு எப்படி சொல்லணுமோ சொல்லிவிட்டு, உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்குறீங்க, ஒரு பைத்தியக்கார பிள்ளையா வெள்ளந்தியான பிள்ளையாக இருந்தால் பாருங்க ஐயா. நல்லா படித்த பிள்ளையாவோ
கொஞ்சம் அதிகம் விவரம் தெரிஞ்ச பிள்ளையாவோ பார்த்து முடிக்காதீங்க. அந்த பொண்ணு உங்கள் பையனோட இருந்து வாழாது. என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்கள் பையன் கிரகம் அப்படி தான் இருக்குது, கிரகம் காணாது, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னேன். அப்படியே பார்த்தாரு. எப்படி முடிக்க விடாதுன்னு சொல்லுதீங்க? என்ன கொஞ்சம் அதிகமாக படித்த பிள்ளை, ஓரளவுக்காவது படிச்சிருந்தா கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பொண்ணையா முடிச்சிங்க அப்படின்னா அந்த பொண்ணு இருக்காது ஐயா. கொஞ்சம் பைத்தியக்கார பொண்ணாக இருக்க மாதிரி பார்த்து முடிங்க. உங்களுக்கு பார்த்து சொல்கிறது இப்படி தானே? தெரியுது வெள்ளந்தியாக இருக்க பிள்ளையா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெள்ளந்தியான்னு சொன்னாங்க. வெள்ளந்தியானா அந்த நம்ம கொஞ்சம் சூதுவாது தெரியாத பிள்ளையாக இருக்கணும். அப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தால் பார்த்து முடிங்க, இருந்து காலம் ஓடிடும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அடுத்தபடியாக தான் அவங்களுடைய ஒரு பதிலை சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பொண்ணு காதலிச்சு கல்யாணம் முடிச்சிட்டான், அந்த பிள்ளை இருக்க மாட்டேன்னு ஓடிட்டா, அந்த பிள்ளை போய் 5 வருஷம் ஆச்சு அப்படிங்காங்க. அப்போந்தான் நான் அப்போ ஒரு விதி சொன்னேன் பார்த்தீங்களா, நானும் சின்ன தவறு விட்டுட்டேன் அப்படின்னு. அந்த விதி அதுக்கப்புறம் தான், அதாவது கல்யாணத்தான் கேட்க வந்திருக்காங்க, அந்த விதியை நம்ம எடுத்துட்டோம். ஆனால் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு அந்த பொண்ணு வாழ மாட்டேன்னு போயிருச்சுன்ற விதியை அதுக்கப்புறம் கடைசியாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது நமக்கு ஒரு குட்டு இருந்தாலும் தவறு இல்லை. நம்ம குட்டுப்படுறதுனால வந்து ஒன்றும் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய ஒரு நம்ம கணித்த விதம் கரெக்டு. அவங்க கேட்க வந்ததும் கல்யாணத்தான் கேட்க வந்திருக்காங்க. அந்த கேட்க வந்த அவங்க எதுக்காண்டி வந்திருக்காங்க, அந்த வந்த நேரத்தில் ஜாதக பலன் என்ன வருது அதைத்தான் நம்ம பார்க்குறோம். கரெக்டு தானே? அதற்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு எடுத்து பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு மணி நேரம் ஆயிரும். 1 மணி நேரத்துக்கு அவங்க பொறுமை காக்கணும். சரிங்களா? எந்த தசா புத்தி நடக்கு, இந்த தசாவில் ஒவ்வொரு புத்தியில் என்னென்ன நடந்திருக்கு நம்ம எடுத்து பார்க்க முடியாதுல்ல. நேரில் வராங்க அப்படின்னா கிராமத்துலேருந்து வர்றவங்க ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் தாக்கு பிடிப்பாங்க. அப்போ அவங்க வந்த உடனே டக்குன்னு நம்ம பலனை சொல்லணும், இதுக்காண்டி தான் வந்திருக்கீங்க அப்படின்னு. அதனால் நம்ம அந்த பலனை எடுத்தோம். அதுவும் நம்ம கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். அதன் பிற்பாடு அந்த பொண்ணு இருக்கல, நீங்கள் எப்படி அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க எப்படி அது இருக்காதுன்னு கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச விஷயத்தை நம்ம கணிக்கலை. ஆனாலும் அவங்க சொல்லிட்டாங்க, ஏற்கனவே முடிச்சா இருக்க மாட்டேன்னு தான் போயிட்டா. அப்புறம் என்னையா முடிஞ்சு வச்சா ஜாதகம் கரெக்டாக இருக்கா, நீங்களே சொல்லிட்டீங்க. அதனால் அப்போ தான் அவங்களோட சொல்லுதாங்க, சரி இது எங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது, தெரிஞ்சிருந்தால் மட்டும் பார்த்துருப்பீங்களா? நீங்கள் அந்த பையன் விரும்பித்தானே முடிச்சிட்டான்னு சொல்லுவீங்க. ஆமாம் விரும்பித்தான் முடித்தான், பொண்ணு இருக்க மாட்டேன்னு போயிட்டா, இப்போ வேறு பொண்ணு நாங்களும் 4 வருஷம் பார்த்துட்டுருக்கோன்னு சொன்னாங்க. அதனால் இது நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஜாதகம் கணிக்கும் பொழுது நான் இதிலேயே உங்களுக்கு முழு பலனையும் சொல்லிட்டேன், இப்படி கணிங்க அப்படின்னு. இதுக்கு அடுத்து ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறா இருந்தால் அவ்வளோதான், இதுக்கு அடுத்து நீங்கள் ஜோசியர் ஆயிடலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஓரளவுக்கு ஜாதகம் படித்தவங்களுக்கு என்னுடைய வீடியோ நல்லா பயன்படும் அப்படின்னு. இந்த ஜாதகருக்கு அடுத்து வரக்கூடிய குருதசை குரு ஸ்தம்பிச்சு போய் இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்கார பிள்ளை அல்லது வெள்ளந்தியான பிள்ளை கொஞ்சம் சூதுவாது தெரியாத பொண்ணாக பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெண்களை குறை சொல்லவில்லை. சூதுவாது தெரியாத பொண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணுக்கு அதாவது இவர் தான் நம்ம கணவர், இவரோடு தான் வாழணும், நம்ம அப்பா அம்மா இவருக்கு தான் கட்டி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதானே. அது பாட்டு வீட்டு வேலையை பார்க்க வைக்க அப்படின்னு இருக்கும். கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பொண்ணுன்னா கணவரை எதிர்த்து பேசும். நீங்களாம் ஒன்றுக்காகாதவன், உங்கள்கிட்ட என் வாழ்க்கை கொடுத்து என் வாழ்க்கை வம்பா போவா அப்படின்னு அடுத்த கட்டமே முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியேறிடும். சுதுவாது தெரியாத பிள்ளையாக இருந்தால் கள்ளங்கப்படமில்லாத பொண்ணாக இருக்கும், குணத்தில் கெட்டிக்கார பொண்ணாக இருக்கும். புரிஞ்சிட்டிங்களா? ஆமாம், அதாவது ஒரு சில மேட்ரு கொஞ்சம் தெரிஞ்சாலும் பிரச்சனை, எதுவுமே தெரியாமல் இருந்தால் பிரச்சனையே இல்லைல்ல. சரிங்களா? அதனால் அதுக்காண்டி இந்த மாதிரி ஜாதகத்துக்கு அப்படி முடிச்சிடலாம். ஜாதகம் பார்த்து பலன் பார்க்குறது பிரச்சனை இல்லை. அதான் அனுபவம் கூடத்தான் இந்த ஜாதகத்துக்கு என்ன பண்ணலாம், எப்படிப்பட்ட அமைப்புகளை செய்யலாம் அதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தை கொடுத்து மெனக்கெட்டு அத்தனையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? அதனால் ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன் எடுத்தால் மட்டும் போதாது, அந்த ஜாதகருக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த ஜாதகருக்கு அடுத்து வரக்கூடிய குருதசை இவர் குடும்பத்தை தக்க வைப்பார். முதல்ல இவரே பார்த்துக்கோங்க, லக்னாதிபதி ஓரளவுக்கு ஏதோ இருக்குது, எல்லாமே ஜஸ்ட் பாஸில் தான் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், அந்த பொண்ணை வச்சு வாழ்க்கை ஓடினா தான் உண்டு. அந்த பொண்ணும் நல்லா கொஞ்சம் அந்த பொண்ணை வச்சு வாழ்க்கை ஓடினா உண்டுன்னு சொல்லிட்டோம். ஆனால் அந்த பொண்ணும் கொஞ்சம் வெள்ளந்தியான பொண்ணாக இருந்தால், கொஞ்சம் சூதுவாது தெரியாத பொண்ணாக இருந்தால் மட்டும்தான் இருந்து வாழும். விவரமான பிள்ளையாக கட்டிட்டாங்க அப்படின்னா அது இருந்தும் வாழாது.
சரிங்களா? ஏன் சரி சப்போஸ் இந்த சாதகருக்கு 7ஆம் பாவம் கடுமையாக பாதிக்கப்பட்டு பாவ அதிபதியும் நீச்சம் பெற்றிருந்தால் குணக்கே அந்த பொண்ணு விவரம் இருந்தாலும் பரவாயில்ல, குணக்கேடான பெண்ணாக இருந்து வாழ்வாள். ஆனால் அதுக்கு குணக்கேடான பெண்ணு முடிகிறதுக்கு இந்த ஜாதகத்துக்கு கிரக அமைப்பு இல்லைல்ல. ஏன்னா சனி குருவோட வீட்டில் இருக்கிறாரு. சார் தரம் தானே 7ஆம் இடம், அப்போ அந்த ஜாதகருக்கு திருமணம் முடிஞ்சிடுச்சா? இப்போ 2வது தரம் தானே, அதுக்கு நீங்கள் 11ஆம் இடத்தை தானே பார்க்கணும் அப்படின்னு கேட்கலாம். 2வது தார அமைப்புக்கு 11ஆம் இடம் கிடையாது, 9ஆம் இடம். நானும் 11ஆம் வீட்டு தான் இதுக்கு முன்னாடி இருதார அமைப்புக்கு பேசியிருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. என்னுடைய அனுபவத்துலேயும் என்னுடைய இதுலேயும் 9ஆம் இடம் தான் இளைய தாரம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஜோதிடத்தில் சில பல முரண்கள் அனுபவம் கூட வரத்தான் செய்யும். அதனால் 2வது திருமணத்துக்கு 9ஆம் இடம்ங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து 9ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கார்? வக்கரம் வச்சு. அப்போ 9ஆம் வீட்டு அதிபதி ஏதோ தானே இருக்கார் அப்படின்னு கேட்கலாம். ஏதோ இருக்காருல்ல, அப்போ முடிக்கலாம்ல. சரிங்களா? ஆனால் அந்த ஜாதகருக்கு திருமணம் முடித்து வாழ்கிறது ரேரு தான், அதையும் நான் சொல்கிறேன். இருந்தாலும் ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு நம்ம அப்படி வெடுக்குன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. ஐயா அவங்க பையனுக்கு கல்யாணம் முடியாது, காலம் முழுக்க இப்படி தான் இருப்பார் போங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா லக்கண ரீதியாக ஓரளவுக்கு நல்ல தசை தான், ஆனால் தசாநாதன்கிட்ட அந்தளவுக்கு தனி மெஜாரிட்டி பலம் இல்லை. சனி பார்வை, வக்கரம், கடகலக்கணத்துக்கு பாதகாதிபதியோட பார்வை. அதனால் அப்படி முடித்து நீங்கள் அரவணைச்சு கொண்டு போகணும். பேரண்ட்ஸ் இருக்கிறீங்களா, நீங்கள் அரவணைச்சு கொண்டு போகணும். அப்படின்னா அந்த பையனை கொஞ்சம் கடத்தி வாழ்க்கை கொண்டு போயிடலாம். சனி தசை வந்த பிற்பாடு மறுபடியும் இந்த ஜாதத்துக்கு ஒரு பலன் சொல்கிறேன். சனி தசை வந்த பிற்பாடு அவராக வாழ்க்கையை கடந்து போக ஆரம்பிச்சிருவார். ஆனால் குரு தசையில் நிறைய இடத்துல மிஸ்டேக்காகவும் வாழ்க்கையை நகர்த்தி போக முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜாதகத்துக்கு திருமணம் முடியுமா முடியாதா, அடுத்த திருமணம் உண்டா இல்லையா, இதை எப்படி எடுக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். உண்டா இல்லையா? 9ஆம் வீட்டு விதி இப்படி தான் இருக்கார். அதனால் அப்படிப்பட்ட பொண்ணு உங்களுக்கு அமையணும். அதுக்கு லக்கணாதிபதி சம்மதிப்பாரா? ஏன் இந்த இடத்துக்கு வந்துடணும். அப்படிப்பட்ட பொண்ணை பார்த்து முடிக்கிறதுக்கு முதல்ல லக்கணாதிபதி சம்மதிப்பாரா? தன்னிடம் 3ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பவர் கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சுமே லக்கணாதிபதி உச்சத்தில் இருக்கார், பாவக்கிரகத்தோடு சேர்ந்துருக்காரு, பாவக்கிரகத்தினுடைய பார்வையில் இருக்கிறாரு. லக்கணாதிபதி முதல்ல சம்மதிப்பாரா? மாட்டவே மாட்டார். நம்ம என்ன தான் விடிய நம்ம அவருக்கு ஜாதகத்தை வச்சு அந்த ஜாதகரே வச்சு அவருக்கு போதிச்சாலும் விடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன குறை, நான் ஏன் இப்படி முடிக்கணும் இப்படின்ற கேள்விகள் தான் அவர் வருமே தவிர, இருந்துட்டு போது நாங்கள் குழந்தைகளாக வாழ்வோம், ஏன் காதல் அது என்னது காமம் மட்டும்தான் வாழ்க்கையா அப்படின்னு தான் பேசுவார். அவர் சொல்லுறது கரெக்டு தான், குழந்தைகளாக வாழலாம், குழந்தை பாக்கி இல்லாட்டி என்ன, நாங்கள் குழந்தைகளாக வாழ்வோம் அப்படின்னா அவர் சொல்லலாம். அவரை கட்டிக்கக்கூடிய அந்த பொண்ணு சொல்லணும்ல, அப்படிப்பட்ட பொண்ணு முதல்ல வருமா இவர் இப்படி இருக்கும் பொழுது? ஏன்னா லக்கணாதிபதி கடுமையான பாவராக இருக்கிறாரு. இதுதான் ஒரு சாதகத்தில் லக்கணாதிபதி உச்சமானாலும் அவர் பாதகஸ்தானத்தில் உச்சம் வச்சிருந்து, ஆமாம் கடகலக்கணத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம் இல்லையா, பாதகஸ்தானத்தில் உச்சம் வச்சிருந்துக்கிறது மட்டும் இல்லாமல் அது ஒரு பாதிப்பு தான். ஆனாலுமே அங்கே உச்சம் வச்சிருந்தாலுமே இருள் சந்திரனாக வராமல் சுபச்சந்திரனாக இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா ஒரு யோகங்கள் நிறைய யோகங்கள் அனுபவிக்கலாம். அங்கே டோட்டலாக அவர் மட்டும் இருள் சந்திரனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சனியோட பார்வை மேலும் 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 அவருக்கு பாவக்கிறதுடைய வலிமை கூடுது. அவர் நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, இப்படி ஜாதக பலனை எடுத்துக்கொட்டணும். ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஜோதிட பலன்களை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.